வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நமது நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான சிறப்புகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எது சார்ந்து அதிகமாக ஈடுபடணும் அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையாக தெளிவாக ஆண்டு பலன் வருடக்கோள்களை வச்சு முழுமையாக நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்குது, என்னென்ன விதமான கிரக பயிற்சிகள் இந்த வருடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 பார்த்தீங்கன்னாக்க குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படின்னு சொல்லி 3 விதமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. இந்த 3 விதமான கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் தொழில், வேலை வாய்ப்புகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஜீவனம் எந்த வகையில் உங்களுக்கு வருமானம் எப்படி வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார். அவர் பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு கேதுக்கள். என்ன விதமான கர்ம பலன்கள் இந்த வருடத்தில், எது சார்ந்த கர்ம பலன்கள் அதிகமாக இருக்குது, எதில் ஈடுபட வேண்டியது இருக்குது, எது சார்ந்த வழிபாடுகள் செய்யணும், எது சார்ந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், எது நமக்கு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ எந்த விஷயம் ராகு நமக்கு இந்த காலத்தில் நமக்கு அதிகப்படுத்தி தருவார், கேது எந்த விஷயங்களில் நமக்கு தொல்லை கொடுப்பார், கெடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. பெரிய பழமொழி இது ஜோதிடத்தில். குருவோட பார்வைக்கு அவ்வளோ எப்படி பெரிய பலன் இருக்குது. அந்த குரு அப்படிங்கிறவர் இப்போ பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்தில். அவர் பயிற்சி ஆகிறதுனால என்ன விதமான மாற்றங்கள், எந்தெந்த இடங்களை பார்க்க போகிறாரு, என்னென்ன விதமான பலன்களை நமக்கு கொடுக்க போகிறாரு, அவர் அமர்ந்திருக்கிறதுக்கான பலன் எப்படி இருக்குது, பார்வை பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக தெளிவாக நம்ம மேச ராசிக்கு இப்போ பார்க்க இருக்கிறோம். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் முதல் ராசி, தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் ராசியான அந்த மேச ராசி அப்படிங்கிறது, மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம், வீரியம், வெற்றி, விடாமுயற்சி இது இயல்பாகவே உள்ள குணமாக இருக்குது. அதையும் தாண்டி வேறு இன்னும் சிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்வாகத்திறன், அதே நேரத்தில் ஒரு நிதி சார்ந்த, தொழில் சார்ந்த நிர்வாகத்தில் இருக்கிறது, ஆளுமை திறன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வெடுக்கிறது. ஆமாம், எந்த ஒரு விஷயத்தையும் தொடர் முயற்சி எடுக்கிறது, ஒரு தீர்வுக்காக வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மேசராசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. முழுக்க நிர்வாகத்திறன் சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இப்படிப்பட்ட விஷயங்கள், குணங்கள்லாம் மேசராசிக்குனே உண்டான ஒரு சிறப்புகள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 சனி காலம் ஆரம்பிச்சிருச்சு. 7.5 சனி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 7.5 சனி காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறது, 7.5 சனி அப்படின்னாலே பெரிய பயம் இருக்குது. சனி பகவான் அப்படிங்கனாலே ஒரு மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது ஏற்படுது. ரொம்ப கஷ்டங்களை சந்திக்க போகிறோம், சிரமத்தை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் மனசில் தோணுது. அப்படிலாம் எதுவும் மேசராசி அன்பர்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் மேசராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதும், சனி பகவான் அதற்கு நேர் எதிரானவர் என்பதும்
இதில் வந்து உள்ள ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு பார்க்கையில், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ பல்வேறு விதமான விரய செலவுகள், சுப விரய செலவுகளை கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக இந்த 15 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு சிரமம் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. அவங்களுக்கு தான் அந்த படிப்பு சார்ந்த, வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். அடுத்து 25லிருந்து அந்த ஒரு 50 வயது உள்ளவங்களுக்கு அவங்களோட தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கான திட்டமிட்டு செயல்படுறதில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அதுக்கு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது மாதிரி அந்த சூழ்நிலைகள் அமையும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இந்த குறிப்பிட்ட முதல் சுற்று வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாகவும், வாழ்க்கை பற்றிய அனுபவம், வேலை தொழில் பற்றிய அனுபவம், வருமானம் பற்றிய அனுபவம், ஆமாம், சுற்றம் நட்பு பற்றிய அனுபவம், இது எல்லாமே பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலையில் வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிடுற மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமாக வெளிநாடு போகலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், ராகு கேதுக்கள் பயிற்சி. ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாளாக உங்கள் ராசியிலிருந்து பார்த்திங்கனாக்க 6ஆம் இடத்துல இருந்தவங்க, 6-12 இருந்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ 5-11க்கு மாறியாச்சு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பழைய விஷயங்களை ரொம்ப அசைபோடாமல் புது விஷயங்களை பற்றி யோசித்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறார். அப்போ மேசராசியை பொறுத்தவரை தொழில், வேலை, வருமானம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் செய்ய போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இரட்டிப்பு, 2-3 மடங்கு லாபங்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ராகுவால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராகுவை பொறுத்த வகையில் ஒரு வகையில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் கேது அப்படிங்கிறவர் குடும்ப உறவுகளில் சிக்கலை உருவாக்குறார். உறவுகளில் கவனம் தேவைப்படுகிற வருடமாக இந்த மாதம் இருக்குது, இந்த வருடங்கள் இருக்குது. அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. அடுத்து குரு பெயர்ச்சி வருது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நிற்கிறாரு. அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நேரடியாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்கள் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா தொழில்களில் இருக்கிறவங்க, ஆமாம், சேனல், இந்த மாதிரி யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுது. புது திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக செய்யக்கூடிய, திருமண ஏற்பாடுகள் அமையக்கூடிய, நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த திருமணத்திற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு, அந்த வயது உரியவர்களுக்கு. அடுத்து புது தொழில் தொடங்கணும், ஜாயிண்ட் பிஸ்னஸ் தொடங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணிக்க முடியும். அடுத்து 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்பா வகையில் இருந்து வந்த உறவுகள், அதே போல் வழிபாடுகள், வழிபாட்டு தலங்கள், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளியூர் படிக்க போகணும், வேலைக்காக போகணும்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக குருபார்வை அமைஞ்சிருக்கு. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், எண்ணிய எண்ணங்கள் நீரிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. இதுவரை திட்டமிட்டு கடந்த காலங்களில் நடக்காத விஷயங்கள்,
பிளான் பண்ணது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் முன்னேற்றத்தில் நடக்காத சில விஷயங்களை நடத்தி காட்டும் அளவுக்கு ராகு பகவான் 11ல் இருக்கிறதும் குரு பார்வை இங்கே விழுகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போது உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், அந்தஸ்து, பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற போகிறீங்க. மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க போகுது. ஆமாம், பொருளாதாரத்தில் ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மேசராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறவுகள் மேம்பட போகுது, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது, நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, முகந்தெரியாத அன்பர்கள் நிறைய பேரோட உதவிகள் கிடைக்க போகுது. ஸோ பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டிய உறவுகள், உங்களுடைய குழந்தை மற்றும் உங்களோட மற்ற உறவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி உங்களோட பொருளாதார வாழ்க்கை, அடுத்து உங்களுடைய வெளி பொதுஜன வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். மேச ராசிக்கு 2025 அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.